ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காடை 65 தான் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளப்பலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி நல்லா வாங்கிட்டு வந்துட்டோம். குடலாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிறலாம். சோத்துக்கு சேர்த்த கடையாக இருக்கும்போது கறியை காணும் நண்பர்களே. ஐயோ என்ன பண்ணுறது, நல்லா கறி நிறையா இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. சின்ன கடை நினைக்கிறேன். இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காடை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா ஒரு காடை. சோடி பார்த்திங்கன்னா 120 ரூபா. உங்கள் பக்கத்து எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கறி கம்மியாக தான் இருக்கானா. ஆனால் முன்னாடி ஒரு நாள் வாங்கி சமைச்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா காடை சுத்தம் பண்ணி நல்லா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். எங்கள் நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே வந்துருச்சு நண்பர்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். நான் பார்த்தீங்கன்னா 2 காடை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மாவு கொட்டிக்கிறேன். ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். ஓகே, சில்லி பவுட்ரு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். எல்லாமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே போட்டாச்சு. லைட்டாக பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. ஆஹா, ரொம்ப கொட்டிட்டு. அடுத்தா பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் நண்பர்களே. ஓகே, மிளகாப்பொடி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா எடுத்துச்சு வரலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிஸ் ஆகிடுச்சு. மல்லித்தூள் இருந்துச்சுன்னா மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஓகே போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நண்பர்களே. 10 மணி இருந்தில்ல, சரி லைட்டாக உப்பு போட்டுக்குருவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புளிஞ்சு போடணும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இல்லைங்கிறனால கொஞ்சம் நார்த்தம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா செம்மையாக புளிக்கும். இதை பார்த்திங்கன்னா லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கிறேன். லைட்டாக எதை எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா புளிஞ்சு விட்டாச்சு. நல்லா பச்சிக்கு பிணையிற மாதிரி நல்லா பதத்தில் பச்சி பிணையத்தில் அந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிறோம் பதத்தில். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம காடையில் ஆப்பும்போது சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, சூப்பராக மாவு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. மாவுங்கிறேன் மிக்சர் மிளகாப்பொடி எல்லாம் மிக்சிங் போட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம காடையில் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம காடையை எடுத்து இதில் போட்டு குளிப்பாட்டிடலாம். ஐயோ, உங்களுக்கு தெரியலையோ மிக்ஸ் பண்ணதெல்லாம். கேமரா ஆங்கிள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ ஓரளவுக்கு சூப்பராக இருக்கா. நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அது காடையை எடுத்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
லைட்டாக கோடு போட்டு தான் நல்லா இருந்திருக்குமோ கத்தியை வச்சு. தப்பு பண்ணிட்டேன் நண்பர்களே, தப்பு பண்ணிட்டேன். இதுங்க அப்படி வச்சு கோடு போட்டுரும். எதுக்கு அந்த மாதிரி வெட்டி விட்றோம்னா நல்லா வந்து உள்ள உப்பு மசாலாலாம் நல்லா சாரம், அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வெட்டி விட்டுக்குங்க. இன்றைக்கி வெட்டியாச்சு நண்பர்களே. நெக்ஸ்ட் இன்னொரு கடை இருக்குண்ணே, அதையும் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெட்டி விட்ருவோம். இந்த காடில் கறி இல்லை நண்பர்களே, இன்னும் எலும்பு தான் இருக்குது. சரி ரைட்டு போதும், அதுக்கு மேலே வெட்டினோம்னா சரியாக வராது. இருக்கிற அவசரத்துலேயே அப்படி போட்டு எடுத்துருவோம். எத்தனை பேர் இந்த மாதிரி காடை விட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காடை வந்து ரெடி பண்ணுறான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரேவி வச்சுருப்போம் நண்பர்களே. பார்க்கலன்னா வீடியோ கிளியரில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படின்னா ஓல்டு வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா வயிற்றுக்கெல்லாம் வச்சு நல்லா அமைக்கிடுவோம். மசாலா வந்து நிறையா போட்டோம்னு நினைக்கிறேன். மசாலா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா காடை சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பை செட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா காய போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா விறகு வந்து எடுத்து போயிடுவோம். விறகு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து விறகு அடுப்பில் சமைக்க போகிறோம். கேஸ் பார்த்திங்கன்னா வந்து போன இடத்துல காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து கேக் செஞ்சுருப்போம் நியூ இயருக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து எரின்னு எரிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் விறகு வந்து குறைக்கிடுவோம். நல்லா காஞ்ச விறகா. முறையிலே நமக்கு தேவையான விறகு இது போதும்னு நினைக்கிறேன். கொண்டே வந்து அடுப்பு செட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துருவோம் நண்பர்களே. நண்பர்களே வெற்றிகரமாக வந்து நெருப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா கங்கு விழுகட்டும். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. லைட்டாக தான் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நல்லா காஞ்சினா போட்டியில் கருகி போயிடும். கொஞ்சம் கங்கு விழுந்து லைட்டாக வந்து நம்ம நெருப்பு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நல்லா எரிஞ்சு விழுகட்டும். காற்று பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக அடிக்குது நண்பர்களே. பார்த்திங்கன்னா வந்து சட்டி வந்து வச்சுருவோம். நம்ம பார்த்திங்கன்னா சட்டி சூப்பராக வச்சாச்சு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, போதும், இந்த எண்ணெய் போதும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடை வந்து தூக்கி உள்ளே போட்டுடலாம். தூக்கி போட்டுருவோமா? ஓகே, அப்படியே உள்ளே போட போகிறோம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருவோம்.
பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைடு பரட்டி விட்டுக்கலாம் நண்பர்களே. அடுப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சிடக்கூடாது நண்பர்களே, இல்லைன்னா கருகி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டு எடுத்துக்கலாம். காடை ஃப்ரை பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. 65 காடை 65 இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் நண்பர்களே. சூப்பராக பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறக்கிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கு அப்படின்னு. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துருவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா காடை வேறு லெவலில் வந்திருக்கு நண்பர்களே, அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வெங்காயம்லாம் மட்டும் எடுத்துருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா காடை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு நண்பர்களே நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சாப்பிட்றலாமா? பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு காடை பாருங்க. முழு காடை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து வறுத்துட்டோம். இந்த கஷ்டம் வந்து உடச்சி லெக் பீஸை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் நண்பர்களே. காடை ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்றேன். வேறு லெவலில் இருக்குது. லெக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரை ஃப்ரை பார்த்தீங்கன்னா வேறு லெவல். மற்ற மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தேன் எல்லாத்துக்குமே. உப்பு உரப்பில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நம்மளுக்கு. பா உனக்கு எறும்பு வா. பாதி கறி இருக்குது அப்படி நாய்கிட்ட கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறி நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா கறி நிறையா இருக்கும். சாப்பிடுவோமா? உள்ளே வரங்க மசாலாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி போட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இறங்கிருக்கு உள்ளுக்கெல்லாம். நண்பர்களே காடை பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக இருக்குது. காடை 65 எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு. அந்த காடை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இன்னொரு காடை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலேருந்து சந்திப்போம். டாடா பை பாய். சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு.